அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சரி. இதுக்கு முந்தைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறீங்களா? நிறைய இன்டர்வியூஸ் நான் பண்ணிக்கிறேன். ஓகே. உங்கள பத்தி சொல்லுங்களேன். ஓகே. நான் வந்து கரண்ட்லி ஏபிசி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஆப்ரேஷனல் மேனேஜர் ஆகிக்கிறேன். நான் ஒரு சோஷியல் மீடியா கோஆர்டினேட்டர். நிறைய பிராண்ட்ஸ் வேர்ல்டு பேஜை நான் மேனேஜ் பண்ணி பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்க அப்ளை பண்ணிக்கிற ஜாப்பை பத்தி என்ன சரி ஐடியா உண்டிக்குதா? இப்போ எனக்கு ஐடியா ஒன்று இல்லை. ஓகே. நான் போஸ்ட் கண்டென்ட் ஐடியா ஒன்று இருக்கல. ஐடியான்ஸ்னா பெருசாக இல்லை. ஓகே, நான் சொல்றேன். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரியோ மற்ற ஜாப்ஸ் மாதிரியோ லேசான ஒரு ஜாப் ஒன்று இல்லை. இருக்கிறதுலே கஷ்டமான ஜாப். அதே மாதிரி இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு வேலை. சரியா? இந்த மாதிரி இது வந்து இந்த ஜாப் டைட்டில் வந்து டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். சரியா? இதில் மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து இதில் இருக்க வேண்டிய தகுதி வந்து நீங்கள் கூடுதலாக இந்த வேலையை நடந்து கொண்டு தான் செய்வீங்க. ஓ ரியலி? நின்று கொண்டு செய்வீங்க, குனிஞ்சு கொண்டு செய்வீங்க, நடந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் செய்வீங்க. இதில் மெயின் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்க வேண்டிய தன்மை வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் மட்டுமே தான் என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த வேலையை சரியாக செய்யணும். இவ்வளோ நேரமாய் நின்று கொண்டிருக்கணும். என்னடா எனக்கு மிச்சம் என் உடம்பை ஸ்ட்ரெஸ் பண்ணி பழக்கம் இல்லை. நான் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் முன்னுக்கு தான் இவ்வளோ நாளாக நான் ஒர்க் பண்ணி கொடுக்கிறேன். இது ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படியோ தெரியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு நீங்கள் குறைஞ்சது 140லிருந்து 168 மணித்தியாலும் வேலை செய்யணும். எஸ், 40 hours. 68 hours. எஸ், ஃபர்ஸ்ட் லீகலாக? ஆமாம், லீகல். யூனி சார், நீங்கள் சொல்கிறது உண்மையிலே லீகல் இல்லை. இல்லை, இது லீகல். அவ்வளோ நேரம் வேலை செய்யலுமா? ஒருத்தருக்கு செய்கிற ஆட்கள் இருக்குது. எப்படி உங்களுக்கு இப்படி பிரேக்ஸ், எப்படி லஞ்ச் பிரேக்? உங்களுக்கு பிரேக் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா? பிரேக் இல்லை இந்த வேலையில். அது சாப்பிடலும் உங்களுக்கு சும்மா பிரேக் தர மாட்டாங்க, எந்த பிரேக்கும் இல்லை. சாப்பிடலும், ஆனால் சாப்பிட்றது வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்குதா, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சாப்பிடலும். உங்களுக்கு பசி வந்தாலும் சும்மா போய் சாப்பிடலாம். எல்லாரும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாங்களான்னு பார்த்த பிறகு தான் உங்களுக்கு சாப்பிடலும். சில டைமில் சாப்பிடாம போகிற சந்தர்ப்பமும் இருக்கும். அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்ளணும். ஓகே, ரைட். இப்போ நான் இந்த ஜாப்பை அக்செப்ட் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி, எனக்கு எவ்வளோ மாதிரி சேலரி? இது ஒரு ஸ்பெஷல் ஜாப் தானே, அதனால இந்த ஜாப்புக்கு எந்த சேலரியும் இல்லை, ஃபுல் ஃப்ரீயாக தான் செய்யணும். சார், நான் நினைக்கிறேன் நீங்கள் உண்மையிலே இந்த ஜோக் ஒன்றுக்கு தான் எடுத்து இந்த வாரமாக சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணுது சார். இது என்ன, நீங்கள் செல்கிற அமைப்புக்கு மனசுத்தன்மை இல்லாத அமைப்பு தான் உங்களோட வேலை. நீங்கள் செல்றதெல்லாம் வைக்கி இப்போ இவ்வளோ பெரிய ஒர்க்கிங் ஹவர்ஸும் இவ்வளோ டிஃபிகல்ட் எங்களை அந்த ஒர்க் ஸ்ட்ரக்சரும் டிக்க சுட்டி உங்களுக்கு இந்த சரி குவாலிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்மெண்ட். குவாலிஃபிகேஷன் இதில் மெயின் இதே வந்து குவாலிஃபிகேஷன் தான். உங்களுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த வேலை செய்யலாம். முதலாவது நீங்கள் மல்டி டேலண்டட் ஆகிக்கணும். அதே மாதிரி ஒரே டைமில் உங்களுக்கு நிறைய வேலை வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கட்டாயம் வந்து மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வரவு செலவு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சமையல் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பெர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கூட இருக்கிறார்கள் இருப்பாங்க. அவங்கள ராவையில் தூங்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக மாட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களோட இருக்கணும். உங்களுக்கு தூக்கமே வந்தாலும் அவங்க தூங்க மாட்டுக்கும் உங்களால் தூங்க இல்லை. அதே டைமில் ஸ்பெஷல் டேஸ் வரும், ஃபெஸ்டிவல்ஸ் வரும், ஹாலிடேஸ் வரும். அந்த டைம்ல எல்லாம் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த டைமில் தான் வேலை கூட. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியாக மட்டும் கஷ்டமான ஒரு ரோல் ஆண்டு இதை செய்கிறதுக்கு ஆள் கழிக்கிறேன். ஒரு ஆள் 2 பேர் இந்த வேலை செய்கிறாங்க. கோடிக்கணக்கில் இருக்குது உலகத்தில். இன் க்ரோஸ் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, செய்கிறாங்க. ரைட். எனக்கு ஒத்தர சொல்லுங்களேன். உங்களோட கம்பெனியில் இப்படி இந்த சேலரியும் இல்லாமல் பிரேக்ஸும் இல்லாமல் வேலை செய்கிற ஒத்தர சொல்லுங்கள் எனக்கு. உங்களோட இங்கே எல்லாரையும் உமா மாதிரி அதர்ஸ். Mothers. Yes. Oh. Good one, Mr. Yuni. Oh my God. I expect பண்ணல. உங்களோட அம்மாக்கு என்ன சரி மெசேஜ் ஒன்று கொடுக்க விரும்புறீங்களா? அம்மா பற்றி என்ன சரி சொல்லணுமா? தாய்க்கு நன்றி எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியா? அம்மா தேங்க்யூ. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு இனி சின்ன காலத்துலேருந்து பார்த்து படித்து என்னை இந்த நேரத்துக்கு கொண்டாந்தது எங்கள் அம்மா தான். இல்லாட்டி நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கும் நான் வந்துக்கிற சான்ஸே இல்லை. இந்த உண்மை சின்ன காலத்தில் எங்களுக்கு இந்த மேனர்ஸ், அந்த டிசிப்ளின், அந்த எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் உமா தான். இனி எனக்கு எங்கள் அம்மா மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுமே நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அவங்க பெரிய ஹார்ட் ஒர்க், நல்லா நீங்கள் கேட்குற ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ யோசிக்க போகலை. நீ அதில் ஏசியே இல்லை. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மாமாருக்கும்
அவனோட டெடிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லீவ் இல்லாமல் 365 டேஸ், சாப்பாடு, தண்ணி, ட்ரிங்க்ஸ் அதை பொருட்படுத்தாமல், அடுத்தது 100% டெடிகேஷனாக எந்த ஒரு சிக்கான நேரத்துலையும் எங்கள் எல்லாரோட உம்மமாரும் எங்களுக்காக செய்கிற டெடிகேஷன், இட்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பேரண்ட்ஸ், ஆல் த மதர்ஸ், ஆக்சுவலி ஆல் த மதர்ஸ் who are mothers now, who was mothers before, and who are in the future to become as mothers. Alhamdulillah, it's a great blessing, it's a great ni'mat from the Almighty Allah. Thank you. இருந்தாலும் உம்மமார்கள்ட செய்கிற இதை எங்களுக்கு ஈடு செய்யல. கடைசியாக என்னையால் செல்லியமானது ஐ லவ் யூ உம்மான்றத ஒரு வார்த்தை, உம்மா நேசிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எங்களை செல்லியல். ஆனால் அதை ஈடு செய்கிறதுக்கு இல்லை எதை யாராலுமே இல்லை. உண்மையான வார்த்தை. உம்மோட வேர்த் பற்றி என்ன நினைக்கிறேன், உம்மோட வேல்யூ உங்களுக்கு விளங்கி இருக்குமா? உண்மையில இப்படி இன்டர்வியூ வந்து செய்ய போய்த்து தான் இந்த நாங்கள் நிறைய உம்மோட ஒப்பீனியன்ஸ் நிறைய ஈக்கி, உமாவை பார்க்குற விதங்கள் நிறைய ஈக்கி. இப்போ நீங்கள் சொல்ல போகல இந்த இன்டர்வியூவில் கேட்ட கேள்விகள் உமாவை எப்படி பொசிஷன் பண்ணின்னு சுற்றி எனக்கு உண்மையிலே புதிய பெர்செப்ஷன், புதிய ஒப்பீனியன் வந்து ஒரு ஒரு புதிய ஆங்கிள் ஒன்று எனக்கு உண்மையிலே மனசுக்கு படுவது. நான் பார்க்காத ஒரு 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 ஆங்கிள் உண்டு, அது உண்மையிலே சந்தோஷமாயிக்கி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ யும்னி சார். ஐ ஹோப் your project, what you're trying to do, hopefully gets successful. Thank you. Thank you very much.